அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2026 ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10ல் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதில் சுக்ரோஸ் அதில் வந்துட்டு நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அந்த சுக்ரோஸில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ எப்படிலாம் அதில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒவ்வொரு எம்சிக்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதன் மூலமாக எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதாவது பிகினிங்கில் இருந்தே ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுக்ரோஸினுடைய ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் முக்கியமாக இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பாருங்கள், இதில் லிங்கேஜ் வந்து வெரி வெரி எக்ஸாமில் லிங்கேஜ் வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளுக்கோசிடிக் லிங்கேஜ், இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரக்டோசிடிக் லிங்கேஜ். ஆல்ஃபா குளுக்கோசிடிக் லிங்கேஜ். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஆல்ஃபான்னா எங்கே இருக்கும், ஓஹெச் வந்து எங்கே இருக்கும், ஆல்ஃபா பிலோ HOH இல்லையா. ஆல்ஃபான்னா எங்கே இருக்கும், OH வந்து கீழே பிலோவில் இருக்கும் இல்லையா. இந்த பொசிஷனுக்கு ஆல்ஃபா. பீட்டானா OH வந்து மேலே டாப்பில் இந்த மாதிரி HOH சரிங்களா. அப்போ இது ஆல்ஃபா குளுக்கோசிடிக் லிங்கேஜ். இப்போ அதே இது இப்போ பாருங்க, அப்போ இதில் 1வது பொசிஷன் சரிங்களா. இப்போ வந்து குளுக்கோஸில் 1வது பொசிஷன், 2வது பொசிஷன், 3வது பொசிஷன், 4, 5, 6. இப்போ இதில் இப்போ இந்த இது இருக்கு பாருங்களா, இந்த கார்பன், இது எத்தனாவது கார்பன் இருக்கும் தெரியும் பார்க்கலாம். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது கார்பன். இது வந்து என்ன, 2வது கார்பன் ஃப்ரக்டோ. அதான் என்ன போடுறோம் இதில் பீட்டா. இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா சரிங்களா. பீட்டா. அப்போ நம்ம ஏன் அதை பீட்டான்னு சொல்றோம், அப்போ அங்கே OH இங்கே எங்கே இருக்குது, அப்போ மேலே இருக்குது. OH எங்கே இருக்குது, மேலே சரிங்களா. அப்போ இதில் பீட்டா ஃப்ரக்டோசிடிக் லிங்கேஜ்னு சொல்றோம். அப்போ இதில் ஆல்ஃபா, இந்த பக்கம் என்ன நமக்கு பீட்டா. இது வந்து ஆல்ஃபா, இந்த பக்கம் என்ன இருக்குது நமக்கு பீட்டா இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய நம்ம என்ன சொல்றோம், ஆல்ஃபா பீட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க 2O இல்லையா. இது வந்துட்டு என்னன்னா இந்த பொசிஷன். அப்போ 2வது 2O ஆல்ஃபா டி குளுக்கோபைரனோசில். அதே போல இங்க என்ன இருக்குது பீட்டா டி ஃப்ரக்டோபியூரனோசில். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1வது பொசிஷன், இது வந்து 2வது பொசிஷன், இங்க உள்ள 2வது பொசிஷன் சரிங்களா. அப்போ லிங்கேஜ் எப்படி இருக்கும் இந்த சுக்ரோஸ்ல, ஆல்ஃபா இது வந்து 1ன்னா இது வந்து 2வது சரிங்களா. அப்போ ஆல்ஃபா 1 to 2 பீட்டா இல்லை, ஆல்ஃபா 1 to 2 பீட்டா லிங்கேஜ் இங்க வந்து இருக்கும் பாருங்க. அப்போ இப்போ இதுல இது வந்து பைரனோஸ் ஃபார்ம்ல இருக்குது குளுக்கோஸ். இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குது, பியூரனோஸ் ஃபார்ம் சரிங்களா. இது வந்து பைரனோஸ், இது வந்து 5 மெம்பர் பியூரன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இது வந்து பியூரனோஸ். இது வந்து நமக்கு பைரன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, 6 மெம்பர். இப்போ அது வந்து பைரனோஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இதுல பாருங்க, இது வந்து ஒன்று வந்து ஆல்பா டி, அடுத்து என்னது இதில் வந்துட்டு பீட்டா டி ஃப்ரக்டோபியூரனோஸ். சரி, இப்போ இதனுடைய இந்த மாலிகுலர் ஃபார்முலா C12H22O11. அதுக்கப்புறமா ஆசிட் ஹைட்ராலிசிஸ். இந்த சுக்ரோஸை நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இதில் பாருங்க 1 mole ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 1 mole ஆஃப் ஃப்ரக்டோஸ். 1 mole ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 1 mole ஆஃப் ஃப்ரக்டோஸ். அப்போ இதில் ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, அப்போ ஃப்ரக்டோஸில் பாருங்க இதாக இருக்கு இல்லையா. ஓகே, ஃப்ரக்டோஸில் என்ன இருக்குது, அப்போ இது வந்து பீட்டா OH குரூப் வந்து இந்த எங்கே இருக்குது, மேலே இருக்குது. இது என்ன சொல்கிறோம் நம்ம பீட்டா பியூரனோஸ் இல்லை பீட்டா பியூரனோஸ்ன்னு சொல்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சுக்ரோஸ் இல்லையா,
Sucrose is a monosaccharide, disaccharide, polysaccharide. Disaccharide. Sucrose is a disaccharide. அங்க என்னெல்லாம் இருந்தது, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்கு இல்லையா. சரி, இப்போ அடுத்தது மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சுக்ரோஸ் என்ன? C12H22O11. C12H22O11. அடுத்தது பாருங்க, சுக்ரோஸ் ஆன் ஹைட்ராலிசிஸ் gives what? Sucrose on hydrolysis gives what? Glucose and fructose. ஓகே. சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, அப்போ அதுக்கு பேர் நமக்கு அந்த உடனே அங்கே பேர் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் நமக்கு அங்க கிடைச்சு. அடுத்தது பாருங்க, இந்த லிங்கேஜ், இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் பிரசன்ட் இன் சுக்ரோஸ் இஸ் Alpha 1 to beta. ஆல்பா 1 to பீட்டா. சரிங்களா, அப்போ இதை மறந்துடக்கூடாது. சுக்ரோஸ்ல ஆல்பா 1 to பீட்டா. சுக்ரோஸ் இஸ் எ டேஷ். எல்லா எக்ஸாமும் இந்த கொஸ்டின் நீங்க என்ன செய்யலாம் பார்க்க. எத்தனை தடவை நீங்க நான் ரெடியூசிங் சுக்ரோஸ் வந்து என்ன செய்யாது, ரெடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அங்க என்ன குரூப் இருக்காது, ஹெமி அசிட்டல் குரூப். ஹெமி அசிட்டல் குரூப் வந்து அங்க இருக்காது. சரிங்களா, அங்க இப்ப என்ன இருக்கும், என்ன குரூப் இருக்கும் அப்போ, அசிட்டல் குரூப் அங்க இருக்கும். அதனால அங்க வந்து அந்த CO வந்து அங்க ரெடியூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்க, சுக்ரோஸ் டஸ் நாட் ஷோ மீட்டா ரொட்டேஷன். நம்ம பார்த்தோம் மீட்டா ரொட்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்போ நோ ஃப்ரீ அனோமெரிக் கார்பன். அப்போ அங்க வந்துட்டு என்ன இருக்காது, ஆனோமெரிக் கார்பன் அங்க வந்து இருக்கு. அப்போ ஆனோமெரிக் கார்பன் இருந்தாதான் என்ன நடக்கும், அங்க வந்து மீட்டா ரொட்டேஷன். சரிங்களா, ஆனோமெரிக் கார்பனுங்கிறது என்ன, ஆனோமெரிக் கார்பனுங்கிறது என்ன, ஆல்பா பீட்டா. ஆனோமெரிக் கார்பன்னா என்ன, ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கும் நமக்கு, ரெண்டு ஐசோமர் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ். அப்போ இதுல என்ன மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கைரல் கார்பன், அது மட்டும் என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், ஆனோமெரிக் கார்பன் அப்படின்னு. அப்போ இங்க சுக்ரோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆனோமெரிக் கார்பன் மட்டும் என்ன செய்யாது, இருக்காது. சரிங்களா, சுக்ரோஸ் டஸ் நாட் கிவ் ஃபெலிங்ஸ் டெஸ்ட். Why? It is acidic. It is ketose. கீட்டோஸ் அந்த சுக்ரோஸ்ல நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இல்லையா. சுக்ரோஸ்ல நமக்கு கீட்டோஸும் இருக்காது, அசிடிக்கும் இருக்காது. என்ன இருக்கு, ஆல்டிஹைட் குரூப் அங்க இருக்காது. சரி, அதாவது நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் எதுக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்க்கான டெஸ்ட் தான். சரிங்களா, குளுக்கோஸ்ல அங்க என்ன இருக்கும், மேல என்ன இருக்கும், ஆல்டிஹைட் குரூப் இருக்கும் மேல. சரிங்களா, குளுக்கோஸ்ல டாப்ல நமக்கு என்ன குரூப் இருக்கும், இந்த ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். சரிங்களா, அப்போ ஃபில்லிங்ஸ் டெஸ்ட் கொடுக்காதுன்னா மீனிங் என்ன, அப்போ சுக்ரோஸ்ல என்ன இல்ல, ஆல்டிஹைட் குரூப் இல்ல. சரிங்களா, சுக்ரோஸ்ல ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பாருங்க, enzyme that hydrolyzes sucrose is ஹைட்ரலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னது, இன்வெர்டேஸ். சரிங்களா, நீங்க படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்ல, நீங்க படிச்சிருப்பீங்க. முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, முக்கியமான கொஸ்டின். சுக்ரோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னது, இன்வெர்டேஸ்.